ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி ஆக்ஷன்லேயே அதிக விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு டாப் 10 வீரர்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வருஷத்துக்கான பிகேஎல் பிளேயர் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க டீம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ப்ரோ கபடி வரலாற்றில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு டாப் 10 வீரர்களை பார்த்துடலாம். இதில் தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா 2 பிளேயரை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. 10th பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அஸ்விமலைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி மறுபடியும் பிக் பண்ணியிருக்காங்க. இவரை 1,90,00,000 பார்த்தீங்கன்னா ஏலத்தில் எடுத்திருக்காங்க டபாங் டெல்லி. 9th பிளேஸ்ல குமன் சிங் தான் இருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா சீசன் 11ல குஜராத் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 1,97,00,000 இந்த ஏலத்தில் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் சரியா விளையாடவே இல்லை அந்த சீசன்ல. 8th பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 11ல முகமது ரசா சாதுலையை பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் வாங்கினாங்க. 2.07 கோடிக்கு பார்த்தீங்கன்னா இவரை ஏலத்தில் எடுத்திருந்தாங்க ஹரியானா. அந்த வருஷம் சாம்பியன் ஆகியிருந்தாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். 7th பிளேஸ்ல இருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 10ல வாங்கப்பட்ட மணிந்தர் சிங் தான் இருக்காரு பெங்கால் வாரியர்ஸ்க்காக. இவரை பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் 2,12,00,000 ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. 6th பிளேஸ்ல இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் தெண்டுல்கர் தான். இவரை தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா சீசன் 11ல வாங்கியிருந்தாங்க 2,15,00,000. அந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு பெருசாக விளையாடல, கொஞ்சம் போரா தான் விளையாண்டாரு. நம்பர் 5th இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவாங்க தான். பட்னா பைரஸ்க்காண்டி போன வருஷம் நல்லா விளையாண்டு கொடுத்தாரு. அவரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட்னா. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் இவரை பார்த்தீங்கன்னா 2.205 கோடிக்கு பார்த்தீங்கன்னா வேற ஏலத்தில் எடுத்திருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ். நம்பர் 4ல இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ரசா சாதுரை தான். இவரை பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2.23 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவர் 2 சீசனாக பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டீமுக்கு விளையாண்டுருக்காரு. அந்த 2 சீசனும் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆயிருக்காரு புனேரியோடையும் ஹரியானாவோடையும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். தெளிவாக இருக்க பிளேயர் யாருன்னா பவன் ஷராவத்தா. இவரை பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவா சீசன் 9ல 2.26 கோடிக்கு ஏலத்தில் வாங்கியிருந்தாங்க. அந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆனதுனால விளையாடல தமிழ் தலைவர்ஸ்க்காக. இந்த வருஷம் தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவரை மறுபடியும் வாங்கியிருக்காங்க. நம்ம 2ல இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் முகமது ரசா சாதுரி தான் இருக்காரு புனேரி பல்டன். இவரை பார்த்தீங்கன்னா சீசன் 10ல வாங்கியிருக்காங்க 2,35,00,000. நம்பர் 1ல இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவன் ஷராவத்தா இருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா சீசன் 10ல தெலுங்கு டைட்டன்ஸ் வாங்கியிருந்தாங்க 2.605 கோடிக்கு. இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இரானியன் பிளேயரான முகமது ரசா சதுரி தான் பார்த்தீங்கன்னா 3 தடவை பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு வாங்கியிருக்காங்க வெவ்வேறு டீம்ஸ். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கபடி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பை பை.